அப்புறம் அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை. ஏதோ இருக்கே. இப்பவே மிஸ் பண்ற ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் தான். ரெண்டு நாள்ல ஐ மிஸ் யூ. I'll miss you too. ரீச் ஆனதும் மெசேஜ் பண்ணுங்க. பை. பை. See. சார் நாங்கள் கரெக்ட் டைமுக்கு டெல்லியில் ரீச் ஆகலைன்னா நாங்கள் பெரிய பிரச்சனையில் மாட்டிப்போம் சார். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? தேவையில்லாமல் எதுக்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நானே கொண்டு போய் டெல்லியில் சேர்த்துட்டுமா? இது உன் வீடு இல்லைங்கிறது கிளம்பு சீக்கிரமா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. பாக்ஸ் தான் சார், ப்ளீஸ் சார். ஏன் சார் இவ்வளோ பெரிய ஸ்டேஷனு, இது யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காது சார். பிரச்சனை வரும் தானே சொல்கிறேன். உங்களுக்கு சொன்னா புரியாதா? முதல்ல எடுங்க இருந்து. இடத்த அடைச்சிட்டு இருக்கு பாருங்க. ரயில்வே ஸ்டேஷன் உங்கள் வீடா? திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அட பாக்ஸ் எடுத்துட்டு போங்கப்பா. சார் உங்கள் டீ. சார் பார்சல் ரூமுக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனை, என்னன்னு போய் பாருங்க சார். அங்க என்னையா பிரச்சனை? தேவையில்லாம அரை மணி நேரம் போச்சு. என் வேலையை பார்க்க வரீங்களா இல்லையா? இங்க என்னாச்சு சார்? இவங்க நாளைக்கு ஈவினிங் 7 மணி ட்ரெயினுக்கு இப்ப டிக்கெட் கேட்டுட்டு இருக்காங்க. ட்ரெயின் ஃபுல் ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய பார்சலுக்கு எங்க சார் இடம் இருக்கு? சார் உங்க பேசஞ்சர் லிஸ்ட் வண்டி கிளம்புறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தயாராகும். நாளைக்கு மறுநாள் டிக்கெட் புக் பண்ணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுங்கப்பா. சார் டிடிக்குன்னு சில சீட்ஸ் எல்லாம் ரிசர்வ்ட் ஆயிருக்கும்ல, கடைசி நிமிஷத்தில் தேவைப்படுறவங்களுக்கு உதவுறதுக்காக. சார் டெல்லி ட்ரேட் ஃபேர்ல கார்பெட்டை கொண்டு போய் சேர்க்கணும் சார். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார் ப்ளீஸ். காலைல விழுகாத, எந்திரி எந்திரி சார். இப்படி எல்லாம் பண்ணாத ப்ளீஸ், ஹெல்ப் பண்ணுங்க சார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை இங்கேயே இருக்கட்டுமே சார். திறந்து காட்டாத. எல்லாம் கார்பெட் தான் சார். அப்ப திறந்து காட்டு. அதுக்கு சுத்தியல் வேணும் சார். சுத்தியல் இல்ல சார். எங்க கிட்ட சுத்தியல் இருக்கு. அமித் இந்த அப்படி சீக்கிரமா திறந்து காட்டு. துறையா சரியா இருக்கு சார். என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய டப்பா வைக்க முடியாதுப்பா. ஒரு வேலை பண்ணுங்க. இல்லை இங்கே ஒரு மூலையில் வைங்க. 6 மணிக்கு மேலே நாங்கள் இதுக்கு பொறுப்பு இல்லை. தூக்கி குப்பையில் போட்டுருவோம். சரிங்க சார், நன்றி. சீக்கிரம். சார் சார் கொஞ்சம் அப்பாவித்தனமா முகத்தை வச்சுட்டா ஒத்துக்கிறீங்களே சார். பண்டித் சார் வந்தா பிரச்சனை பண்ணுவாரு. போன தடவை யாரோ ஆப்பிள் கூட வச்சதுக்கே என்ன திட்டினாரு. இவங்க புக்கிங்கும் இல்லை, லேட்டாகவும் வந்திருக்காங்க. உங்களை ஏமாத்துறாங்க சார். அமித்து, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உதவி பண்ணணும். நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பாக யாராவது உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. அந்த பொட்டியை சீக்கிரம் வைக்க சொல்லுங்கள். ஜெயின் சார், எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன் அதுல். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் உங்கள் பொண்ணு எப்படி இருக்கா? அட்மிஷன் அன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணனே, என்னாச்சு நீங்கள் சொல்லவே இல்லையே? நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் சார். செக் பண்ணுங்க. சென்ட் பண்ண மறந்துட்டீங்களா அதுல்? சாரி சார்.
கற்றுக்கோங்க. சரி, அதை விடுங்க. எல்லாம் ஓகே தானே? எல்லாத்துக்கும் நீங்கள் தான் சார் காரணம். சார் 2 மாதத்துக்கு அப்புறம் நான் பணத்தை திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சேன் சார். தேவையில்லாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு கவனிக்க வேண்டியது இருக்கும். ம், இப்போ வந்துடுறேன். எஸ் சார். இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இது ஓகே. என்ன பண்ணுறீங்க பாய்ஸ்? மார்னிங் சார். மார்னிங் சார். சேர்ந்து 2 மிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எங்கள் எல்லாரையும் விட நீங்கள் முதல்ல போவீங்கன்னு நினைக்கவே இல்லை. உண்மையை சொல்லணும்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. சம்ஷேர், உன்னோட ஷார்ட் ரேஞ்ச் காம்பேட் எப்படி போகுது? மச் பெட்டர் சார். மச் பெட்டர்லாம் ஒன்றும் இல்லை சார். சார் இவன் யாரையும் நம்ப மாட்டான். ஐ எம் கான்ஃபிடென்ட். ஓகே, அப்போ அடுத்த மிஷனில் ஒன்றையும் முதல்ல அனுப்பலாம். ஷூர் சார். நீங்கள் டாப்பிக்கை மாற்றாதீங்க. ஆன்ட்டி ஏற்கனவே கால் பண்ணி சொல்லிட்டாங்க. இல்லைனா உங்கள் சைட்லேருந்து கல்யாண இன்விடேஷன் தான் நேராக வரும். கார்டு உனக்கு எதுக்கு? விளையாட்டுக்கு சொன்னேன். ட்ரக்குக்கு என்னாச்சு? ஆக்சிலரேஷனில் ஏதோ இஷ்யூ. நாசல் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இஸ் இட்? நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க? அதெல்லாம் விடுங்க. நீங்கள் சிங்கிள் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஃபேமிலி குவார்ட்டர்ஸ்க்கு அப்கிரேட் ஆகிற ஃபார்மாலிட்டியை போய் பாருங்கள். இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஃபர்தீன். முதல்ல உன் ஷூவை கழட்டி எனக்கு கொடு. என்ன? நீங்கள் பெரிய ஆள் தான் சார். பார்த்துட்டீங்க. இதை நான் டெம்பரவரியாக பண்ணியிருக்கேன். அப்புறம் கரெக்டாக பண்ணிவிடுங்க. சரியா? ரோஜர் தட் சார். ஆஃபீஸர் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நீயும் பண்ணிவிடு. ஃபேமிலி குவார்ட்டர்ஸ்க்கு போகும்போது உனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சம்ஷேர், எஸ் சார். நான் இல்லாதப்போ ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? உன் ஃபேவரட் ஹீரோவோட ஹிட் படம் போட்டிருக்காங்க, கல்வோ ஏனாஹோ. 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். உன் படத்துக்கு இன்னைக்கே எண்டு கார்டு போடுறேன், இரு. வேலையா செய்யற? அப்போத்துலேருந்து பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. காது கேட்காத உனக்கு? ஏ தம்பி, 4 டீ அனுப்பு. ஓகே சார், உடனே அனுப்பிடுறேன். ரூம் நம்பர் 2ல 2 கெஸ்ட். 2ங்கிற 4 ஏன் கேட்குறாரு? நான் செக் பண்ணிட்டேன் சார். ஐடியும் கொடுத்துருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். எஸ்கியூஸ் மீ சார், நான் இந்த ஹோட்டலோட மேனேஜர். ரூம் புக்கிங் யார் பேரில் இருக்கு? ராஷித் மிர்சா அண்ட் பிலால்தார். சார், ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க போல இருக்கு. நாங்கள் 2 பேர் தான். 2 பேரும் வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ். தப்பாக நினைக்காதீங்க சார், அப்படிலாம் நாங்கள் அலோவ் பண்ண முடியாது. ஒரு தடவை நான் ரூமை செக் பண்ணோம் சார். உள்ள வரட்டும் ரஷித் பாய். அது என்னன்னா சார், ஆர்மிக்காரங்க போலீஸ்காரங்க அப்பப்போ வந்து செக் பண்ணுவாங்க. நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. தொந்தரவுக்கு மன்னிக்கணும் சார். நான் போய் உங்களுக்கு டீ அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இப்ப நேரம் வந்தாச்சு. நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம். இந்த கோழைங்களுடைய உடம்புல இருந்து வர ரத்தத்தை பார்த்து